அம்மனுடைய வாசலில் இன்று எனக்கு முதலாகவே அரங்கேற்ற நாள் விழா. இன்றைக்குத்தான் எனக்கு வில்லிசையை தொடக்கி வைக்கக்கூடிய விழா. ஆமா, அப்பேற்பட்ட இந்த விழாவிலே நான் வில்லு படிக்க முக்கிய காரணம் எங்க அப்பா ஒத்துழைச்சாங்க. அதுக்கு அடுத்தாக்கல நானும் எந்த ஒரு அண்ணா வீட்டுலாம் போய் கேட்டு பார்த்தேன். ஒரு அண்ணாவையும் நான் சொல்லி தர மாட்டேன்ப்பா. ஏமனா அவங்களுக்கே தெரியாத வேற எப்படி அவங்க சொல்லி தருவாங்க. அதே போன்று எந்தனுடைய அண்ணாதியாகப்பட்டவர் எங்க அக்கா அமர்ந்திருக்காவளே மாரியம்மா அக்கா. இப்போ எங்க வில்லடிச்சுட்டு இருந்தாவோ எங்க அக்காவாகப்பட்ட மாரியம்மா அக்கா நம்ம ஊருக்கு கிழக்க இருக்கு. எந்த ஊரியா? சுந்தரபாண்டியபுரம். சுந்தரபாண்டியபுரத்துல கல்லவந்தாங்கோயில வில்லடிச்சுட்டு இருந்தாவும் 2 வருஷத்துக்கு முன்னகுட்டி. நான் எங்க சித்தி வீட்டு கோயில் கொடைக்கு போயிட்டு அது கடைசி வழி தான் நடக்கும். வந்தேன், அந்த வழியா வந்தேன். நான் வருஷம் வர போதெல்லாம் எங்க அக்காவை நான் பார்க்காம போக மாட்டேன். அதனால போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தேன். முத நாள் சுடல கதை முடிஞ்சுது. மறுநாள் கல்லவந்தாங்க ஆரம்பிச்சு முடிக்கக்கூடிய நாளையில எங்க அக்கா கிட்ட கேட்டேன், ஏக்கா அந்த மாதிரி வில்லு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு சொல்லி தரீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்னப்பா, நான் உனக்கு வாப்பா, நான் உனக்கு சொல்லி தரேன். நான் இருக்கும்போது நீ ஏன்பா பயப்படுத? ஒருவருக்கு ஒருவே குருவே என்று இந்த உலகத்திலே அனைவரும் என்று சொல்வார்கள். கற்றது கைமண் அழகு. கொளறி குமரனே பாருன்னு சொல்லிருக்காங்க. அதனால அவன் தெரிஞ்சு பாடினாலும் தெரியாம பாடினாலும் எவனை தலைவ வேலை இன்னும் படிச்சுட்டு இருக்கான். நான் வில்ல அண்ணாய படிக்க போறோம்னு சொன்னான். அவன் வார்த்தைக்கு இணங்கி அவனை யாமனா நம்ம ஆம்பளை ரொம்ப கிடையாது. அதனால இவனை அழகாக படிக்க வைத்து நாங்களா அவனுக்கு பெரும்பாடுபட்டு அவனை சிறப்பாக அவனை கல்வி கலைக்கான படிக்க வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் அவனுக்கு உறுதுணையா இருந்து அவனை ஒரு கைதுக்கு விடணும். பார்த்தீங்களா, ஊர் மக்கள் எல்லாம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து அதுக்கு என்னப்பா பாடு அப்படின்னு அவனுக்கு ஒரு உற்சாகப்படுத்தணும். நான் ஆச்சு ஒரு சொந்த பந்த தாயி தந்தை தாத்தா பெரியப்பா சுக்காரங்கெல்லாம் நீ படி அப்படின்னு சொன்னாலே அவன் படிச்சிருவான். ஏன்னா ஆம்பளை ரொம்ப இல்ல, செல்லப்பாண்டாவிக்கு பதிலே இந்த குலத்துல பிறந்து இப்படி அவதாரம் பண்ணி படிக்கிறோம்னா கரிமேன் ஒரு ஆளு, தெற்க பப்பநாயன் ஒரு ஆள் இருந்தாரு, எல்லாம் தெரியும். இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் காலம் ஆகிட்டாங்க. அவங்க காலத்துக்கு பின்னால ஒரு வில்லு முளைக்கினா நீங்க எல்லாரும் பெருமைப்படணும். அதனால அவனுக்கு எல்லாரும் கை தூக்கி விட்டு ஏன்னா ரொம்ப சங்கடப்பட்ட பையன். அவனுக்கு எல்லாரும் இருந்து அவனுக்கு ஆசா பாசத்தை சொல்லி படிங்க அப்படி சொல்லி அவனுக்கு இன்னைக்கு அரங்கேற்ற விழா. அதனால அவனுக்கு எல்லாருமே இருந்து சிறப்பா அவனுக்கு கைதுக்கு விடுங்க. எல்லாரும் ஊதி பூசுங்க, நல்ல ஆசிரியர் சொல்லுங்க. அதான பெரிய ஒரு சந்தோஷம். அப்படி நான் போய் அக்கா நான் வில்லு படிக்கணும் ஆசைப்படுதேங்கா, எனக்கு சொல்லி தருவீங்களான்னு நான் போய் கேட்டேன். அதுக்கு என்னப்பா நீ வாப்பா, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை? 21 நாள் படிச்சிருக்கான். ஆமா 21 நாள் படிச்சாலே ரொம்ப கதையை சாசாங்க தான் ஆரம்பிச்சு விடுது. அதுக்கு பிறகு தன் கற்பனையிலேயே கதை உரம் படிக்கணும். அதனால எல்லா கதையும் சிறப்பா படிப்பாரு. அவருக்கு இருந்து உறுதுணையா இருந்து அவருக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய நாளையில் எங்க அக்கா கிட்ட போய் கேட்டேன், சொல்லி தரோம்னாவோ. அவளாலதான் நான் அந்த வில்லு மேடைக்கு வர காரணமே. ஏன்னா நாங்க வில்லு படிக்க போற இடத்துக்கெல்லாம் பின்னாலே வருவான். ஆமா, அப்படி வரப்போய் தான் அவனால படிக்க முடிஞ்சிச்சு. ஆமா, நம்ம இல்லாட்டி படிக்க முடியுமா? வில்லு படிப்பான், சாயண்டு பாடுவான். சாயண்டு படிச்சாலே எப்படி சாயண்டு படிச்சாலே அண்ணாவி. ஏன்னா அண்ணாவில இருந்து சாயண்டு பாடுதாருல அவருக்கு தான் கதையை முழுசா தெரியணுமா.
அண்ணாவை போட்டு விட்டாலும் இவர் சேர்த்து எடுத்து பிடிச்சு கொடுக்கணும். அப்படி சாயில இருந்து தான் அவர் அண்ணாவை பாடிதாரு. சும்மா எடுத்தவொன்னு அண்ணாவை படிக்கல, சாயிண்டு பாடி கட்டடிச்சு அப்படிலாம் சிறந்த ஒரு கலைஞரா வாழணும்னா எல்லாம் தெய்வத்துடைய அனுகிரகம் தானே. ஆமா, அதனால அவனுக்கு எல்லாரும் ஒரு உற்சாகப்படுத்தி அவனுக்கு ஊதி பூசி வாத்தி சொல்லுங்க. அப்படிதான் அதான் எங்க அக்காவாலையும் ஆமா என்ன பெத்த எங்களுடைய அப்பாவாலையும் நான் தான் இங்க அந்த சபைக்கு வர காரணம். ஐயா பார்க்கல எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த காலத்துல எங்க ஐயான்னு சொல்லுவாங்க, எங்க ஆத்தானு சொல்லுவாங்க. எங்க ஐயா கண்டியலா எங்க ஆத்தாள கண்டியலா அப்படிலாம் ஒரு தாய் தந்தை இருந்து முன்னோடியா இருந்து அவனுக்கு எவ்வளவு ஒரு ஆசா பாசத்தை சொல்லாங்களோ அது மாதிரி இங்க ஊர் மக்கள் தான் அவனுக்கு ஒரு தாயும் தந்தையும். ஆமா, அப்படி இருக்கக்கூடிய நாளையில் ஆமையா நம்ம பாலகன் கருமேனி பாடுகிறான் என்று இந்த சபையிலே வந்து ஆமா நமக்கு அன்பளிப்பு செய்த செல்லச்சிமான் யாருன்னா தை மாசமா தை பிறந்தா வழி பிறக்கும்னு பெரிய ஆள்கள் சொல்லுவாங்க. தையிலே அரங்கேற்ற செய்தா அவன் ஓஹோடு கொடி கட்டி பரப்பவனு மூதாக்கள் சொல்லியிருக்காங்க. ஆக தை மாசம் தைய விட்டு மாசியில் அரங்கேற்றம் வச்சுக்கோங்க, அது அவளுக்கு விசேஷம் இருக்காது. மாசி மாசம் மங்கி போகும்னு சொல்லுவாங்க. மார்கழி மாசமும் பண்ணக்கூடாது. தை இல்லாட்ட காத்திய இதான் அதுக்கு நாடு உயர்ந்த நாடு. அதனால இந்த தை மாசம் இன்னைக்கு நாடு சரியான நாள் புதன்கிழமை. பொருளும் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு கரிமேனிக்கு சிறந்த அரங்கேற்ற விழா. எல்லாரும் இருந்து அவருடைய பாட்டை கேட்டு எல்லாரும் ஆனந்த சந்தோஷப்படுவது நாங்களை ரொம்ப தாய்மோட பாதம் தொட்டு நாங்க ஆளுகளும் பாதம் தொட்டு உங்களை வணங்குகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாளையில் ஆமா ஊர் சார்பாகவும் சரி எனக்கு எல்லா மக்களும் உறுதுணையா இருந்து ஆமா எனக்கு அன்பளிப்பு செய்த செல்லச்சிமானும் ஆமா அன்னாருடைய இன்னும் யார் என்று கேட்டால் ஆமா சண்முகவேல் தேவர் அவர்கள் ஆமா பேரன் சானா குரு கணேஷ் அவர்கள் சரி எனக்கு 101 லட்சத்தை கொண்டு வந்து நமக்கு சிறப்பு பரிசளித்து உள்ளார்கள். அன்னாருடைய குடும்ப குலகோத்திரம் அல்ல எல்லாருமே பணம் கொடுத்தாலும் எல்லாரும் பேரையும் இப்ப சொல்ல முடியாதா? எல்லாரும் பணம் கொடுத்தவர்கள் கொடுக்காதவர்கள் அவருடைய குடும்பம் குலகோத்திரம் வள்ளி வள்ளி வம்சம் உற்றார் பெற்றார் ஒரே மனைவி மக்கள் பந்துகள் சனங்களோடு இந்த கரிசமான இந்த கரிமேனி அருளால நீடோடி வாழுக வாழுகனே நாங்க சிறப்போடு வைக்கிறோம். ஆமையா அன்னாருடைய கிருபையினால எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் சாமி முருகனோட சருணா வளர வேண்டும். ஒன்று பத்து நல்ல 100 கோடி உயரமேனும் அது கையிலே போல 100 கோடி அப்படி அன்பளிப்பு செய்த செல்லச்சிமானுடைய குடும்பம்